குட் மார்னிங். ஹாய். குட் மார்னிங். ஓகே, சரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓரளவுக்கு கொஞ்சமாவது ரெக்கவர் ஆயிட்டு இருக்கீங்களா, இல்லை இன்னும் அதே மூட்லயே இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ நேற்று மதியத்துக்கு மேலேயே சேட்லேயும் மெசேஜ் வந்துச்சு, டெலிகிராம்லேயும் மெசேஜ் வந்துச்சு, இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொன்னது எல்லாமே என்னன்னா, மேம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. குட் மார்னிங் மோனிகா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப எமோஷ்னலாக டவுனாக இருக்குது, வீக்காக இருக்குது, எல்லாமே புரியுது. வாட் நெக்ஸ்ட் இது போகணும் தான். வாட் நெக்ஸ்ட்டுன்னு கடகடன்னு கடந்து போகிறவங்களும் இருப்போம். நிறைய பேர் என்னன்னா இதே ஃபீல்டில் ஒரு 4-5 வருஷமாக கண்டினியூஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு தப்பு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. மற்ற போர்ட்ஸில் நடந்திருக்கு. மற்ற போர்ட்ஸில் எக்ஸாம் முடிச்சும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டிஆர்பிஎல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்ததே கிடையாது. பட் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. நிறைய பேர் என்னென்னா, ஒரு சிலர்லாம் என்ன சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஜாபில் குரூப் 4 கிளியர் பண்ணி போயிருப்பாங்க. அவங்க ஜாபில் இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க, நான் ஜாபுக்கு நான் 10 டேஸ் அந்த மாதிரி லீவ் போட்டுட்டு படித்தேன் மேம். திரும்ப அடுத்து எப்போ எக்ஸாம் வைப்பாங்க, திரும்ப நான் எப்போ படிச்சுட்டு அடுத்து எக்ஸாம் எழுதுறது, திரும்ப லீவு கிடைக்குமான்னு தெரியல, அது இதுன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப ப்ரோக்கன் ஆகிட்டோம் மேம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். சரியா? ரெக்கவர் ஆகாது தான், டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் ஆனால் அந்த டைமை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நடக்கணுன்றதை மாற்ற முடியாது, லைஃப்னா இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும், ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். அது நான் சுச்சுவேஷனில் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, புரியும். பட் இது என்னோட ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் கிடையாது எக்ஸாம் கேன்சல் ஆகுறது. ஓகேவா? ஸோ இப்போது டிஆர்பி போர்டு இருக்குல்ல, டிஆர்பி பாலிடெக்னிக் 2017, எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 அப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் எழுதியிருந்தேன். எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதும் வீட்டில் சம்மதம் கிடையாது. ஓகே, வீட்டுக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 3 மாதம் வீட்டுக்கு தெரியாது, 3 மாதம் வேலையை விட்டுட்டு உட்காந்து படித்தேன். சரி, ரிசல்ட் வந்துருச்சு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் வேலையை விட்டது இப்போ தான் விட போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முந்தின நாள் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க. சரியா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முந்தின நாள் எக்ஸாம் கேன்சல் பண்ணால் அந்த பெயின் எப்படி இருக்கும்? அதை விட இது பரவாயில்லன்றது தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க, அதனால நாங்களும் ஃபேஸ் பண்ணுமா மேம் அப்படின்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா? லைஃப்னா நிறைய அன்எக்ஸ்பெக்டட் வரும். இந்த எக்ஸாமில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரிலேஷன்ஷிப்பில் வரலாம், இல்லை அக்கா தங்கச்சி கூட, அப்பா அம்மா கூட, யாரு கூட வேணால் பிரச்சனை வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரியா? ஸோ எக்ஸாமில் எப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்குறோம் இல்லையா, அதை மாதிரி லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னா சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட். நமக்கு இந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு, கஷ்டம்தான். மற்ற சென்டரில் இருக்கவங்களாம் 1 hour எழுதிட்டு கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சு, போயிருச்சே அப்படின்ற ஃபீல் இருக்கும். சென்னையில் எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் சென்டரே இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப பதட்டம்லாம் ஆகிருப்பீங்க. ஸோ எல்லா சிச்சுவேஷனையும் என்ன தான் பண்ணி ஆகணும்னா மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். ஓகே, இப் சப்போஸ் இப்போ கேன்சல் பண்ணாமல், இப்போ மற்ற சென்டர்ஸ்லலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு சென்னையில் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் அதுவும் ஒரு சிலருக்கு கஷ்டம் தான். இல்லை எக்ஸாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் அது இன்னும் டிலே ஆகிருக்கும், இன்னும் ஒரு 1 year கேப் மேலே டிலே ஆகிருக்கும். இப்போ அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்து குரூப் 2A சொன்ன டேட்டில் வருமான்ற டவுட்லாம் இருக்கும். ஸோ எல்லா டவுட்டையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு படிங்க, ஓடுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நான் ஜாப் விட்டுட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி கிளியர் பண்ண எக்ஸாமுக்கு முடியல. ஓகேவா? அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கப்புறம் கேப்பில் மேரேஜ் நடந்துச்சு, நடுவில் கொரோனா வந்துச்சு, ப்ரிப்பரேஷன்லாம் கேப் விட்டாச்சு, திரும்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ லைஃப்னா இது எல்லாமே இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம் மேம், நீங்கள் வெளியிலேருந்து ஈஸியாக சொல்லிடுறேன்னு எடுத்துக்க வேணாம். எல்லா சுச்சுவேஷனையும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் நாங்கள் மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே காமனானது தான். சரியா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியுமோ ரெக்கவர் ஆகிட்டு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்து போயிட்டே இருக்கணும்.
நம்ம அதையே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், அவ்வளோதான், மண்டை வெடிக்கிற பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்து வீட்டில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப புலம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லவே வேணாம், இவ்வளோ டைம் கொடுத்தோம், ஒர்க் விட்டாச்சு, ஜாப் விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஆஃபீஸில் போயும் நம்ம அப்பாடா எக்ஸாம் முடிச்சு ஒரு நிம்மதியாக கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம தான் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இதுக்குள்ளேயே இருந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒன்று என்னன்னா, பிஸியாக ஓடிட்டே இருக்கணும். எதை பற்றியும் யோசிக்க நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக ஓடணும். அதுதான் லைஃப். ஓகேவா? ஸோ அதுலேயே இருக்கணும். அழுகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூமை சாத்திட்டு ஒரு 1 hour அழுங்க, நல்லா அழுது முடிச்சிருங்க. அழுது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட்ன்னு வந்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? விருதுநகரில் 11 வரைக்கும் எக்ஸாம் எழுதினேன். நானும் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து கால் பண்ணாங்க, 1 hour வரைக்கும் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் தான் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், ஒருத்தர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? டிஆர்பி ஆஸ்பிரண்டா ராஜேஷ்குமார். ஓகே. ஸோ நிறைய இருக்குது. ஓகேவா? என் லைஃப் ஜேர்னியை சொன்னேன்னா ஃபுல்லாக ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ இங்கே வந்து நிற்கிறோன்னா அட்லீஸ்ட் நிற்கிறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க, ஆல் இஸ் வெல்னு எடுத்துக்கோங்க, வெளியில் வந்துருங்க. எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. எப்போ வரைக்கும் வர முடியாதுன்னா, நம்ம பிஸியாக நம்மளை நாமளே வச்சுக்காத வரைக்கும் அதுலேருந்து வர முடியாது. அடுத்த வேலை என்னது அப்படின்னு நமக்கு பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு சிலர் என்னன்னா, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இருக்க மேம், அடுத்து லீவில் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு அடுத்த ப்ரிப்பரேஷன் டைம் இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. நமக்கு எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம். நம்ம லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும்னா சிச்சுவேஷன் எந்த பால் போட்டாலும் அடிக்கிற மாதிரி இருக்கணும், எந்த சுச்சுவேஷன் போட்டாலும் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அழுகிறது சகஜம்தான், ரூமை பூட்டி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது சகஜம்தான், எல்லாமே சகஜம்தான். ஆனால் நம்மளை பார்த்து நம்ம கூட இருக்க நம்ம அப்பா அம்மா பயந்துடக்கூடாது. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் விடணுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? நம்ம எதிர்பார்க்கறது மட்டுமே நடக்கிறது லைஃப் கிடையாது. லைஃப்பில் எப்பயுமே நம்ம எதெல்லாம் யோசிக்கலையோ அதான் நடக்கும். இந்த பொங்கல் ரிலீஸ்க்கு நம்ம என்ன யோசிச்சோம், பராசக்தியா இல்லை ஜனநாயகனா? ஸோ அந்த 2 படத்துல ஏதாவது ஒன்று வந்து போட்டி போட்டு ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் அது 2மே ஓடல. அப்புறம் வேற என்ன படம் ஓடிச்சு, ட்ரிபிள் டியா? ஸோ ட்ரிபிள் டியும் இன்னொரு படமும் என்னமோ தான் ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டா? ஸோ லைஃப் அப்படிதான், நம்ம எதிர்பார்க்காததான் போயிட்டே இருக்கோம். ஸோ அதுலேயே உட்காந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக யோசிக்கவே கூடாது. இதுல இருந்து ஒரு சின்ன நல்லது எடுத்துக்கலாம். என்ன நல்லது அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு 1 இயர்க்கு அப்புறமா கோர்ட்ல கேஸ்லாம் போய் ரிசல்ட்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் இல்லையா, டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 நினைக்கிறேன், இயர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிட்டு அடுத்து என்னன்னு பாருங்க. ஜாப்ல எனக்கு லீவ் அடுத்து கிடைக்குமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அப்படின்னா அதெல்லாம் இப்ப யோசிக்காதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நீங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா எதையுமே நீங்க புதுசா படிக்க போறது இல்லை. டெய்லி காலையில என்ன பண்ணுங்க அப்படின்னா, 3 மணிக்கு எந்திரிச்சிருங்க. டெய்லி காலையில ரிவிஷன் பண்ணுங்க, நைட்டு ரிவிஷன் பண்ணுங்க. வேலைக்கு போறவங்களுக்காக சொல்றேன். ஸோ டெய்லி காலையில நைட்டு எக்ஸாம் டேட்டா அவங்க எப்போ வேணா வைக்கட்டும், காலையில நைட்டுன்னு ரிவிஷன் மட்டும் விடாம பண்ணிட்டே இருங்க. நீங்க ரிவிஷனை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸா ரிவிஷனை விடாதீங்க. டெப்ரெஷன் ஒரு ஓரமா மனசுல ஒரு 40% டெப்ரெஷனை வச்சுட்டு 60% இந்த பக்கமா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? அப்புறமா நமக்கு எக்ஸாம் எப்போ வரும், மேக்சிமம் இப்போ வந்துருமா அப்புறம் வந்துருமா அந்த பதட்டம்லாம் வருங்க. அது எப்போ வேணா வரட்டும். திரும்ப என்ன பண்ணணும், கொஷின் செட் பண்ணணும். ஸோ அந்த கொஷின் வந்து நமக்கு செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டிஎன்பிஎஸ்சி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, திரும்ப எக்ஸாம் சென்டர் அலாகேஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் அவங்க ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவாங்க, நமக்கே தெரியும். டிஎன்பிஎஸ்சின்னு நான் சொல்லவில்லை, யாருக்காக இருந்தாலும் ஒரு மினிமலாக ஒரு டைம் தேவைப்படும். அந்த மினிமல் டைமே என் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு மார்ச் மிட் வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். நேற்று கொஷின் பேப்பர் ஈஸி தான், மேக்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு, மேக்ஸ் இல்லாமல் நிறையவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஷின் பேப்பர் ஈஸினே பார்க்குறீங்களே, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு யோசிங்க. கட் ஆஃப் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த வாட்டி கொஞ்சம் கொஷின் டஃபாக கேட்டாங்கன்னா நமக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம தேத்திக்கணும் நம்ம மனசை. வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன சொன்னோம், மார்ச் மிட்டில் நமக்கு எக்ஸாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோதான் சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சாலும் மார்ச் மிட் ஆகிடும்.
ஸோ அவங்க ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட மார்ச் எண்டில் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சரியா? ஸோ மார்ச் எண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 1 month உங்கள் சக்ஸஸ்லாம் எதுவும் போஸ்ட்போண்ட் ஆகலை, கேன்சல் ஆகலை, எதுவுமே ஆகலை. எக்ஸ்ட்ரா 1 month டிலே ஆகிருக்கு. அந்த 1 month நீங்கள் இந்த லைஃப்பில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் சக்ஸஸ் நோக்கி எடுத்துகிட்டு போக போகிறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா எனக்கு கிடைச்ச மெசேஜஸ் அப்படி இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு எங்கே ஓப்பன் பண்ணாலும் நானே வந்து என் மனசை தேத்திக்கிட்டாலும் அந்த மெசேஜ்லாம் பார்க்குறப்போ ஆமாம்ல இப்படிலாம் யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் யோசிக்காத டைமென்ஷன் எல்லாம் என்னையும் சேர்த்து யோசிக்க வச்சு என்னையும் சேர்த்து நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. சரியா? ஸோ எல்லாரோட பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. சரியா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 டயர் 2க்கு கிளாஸ் கேட்குறீங்க, டயர் 2க்கு யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. சரி, நம்ம பிளான் பண்ணலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டயர் 1 டயர் 2 ரெண்டுமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? 140 கொஷின்ஸ் மார்க் பண்ணிட்டேன். டெஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வீக்லி 3 டெஸ்ட் இப்போ போல் நம்ம ரீசனிங் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜிஎஸ் ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ப்ளஸ் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குல்ல, யூனியன் பட்ஜெட் இப்போல்லாம் புதுசாக வந்துச்சுல, ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து திரும்ப புதுசாக கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டினியூஸாக ரிவிஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. லாஸ்ட் இயர் கொஷின் ஈஸியாக நல்லா சொல்கிறீங்க மேம். லாஸ்ட் இயர் மெயின்ஸும் எழுதணும். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆல் கொஷின்ஸ், ரீசனிங்லாம் 40+ தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ரீசனிங் கொஷின் பேப்பர் போதும், நமக்கு அட்வைஸ் எல்லாமே போதும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரூம்குள்ளேருந்து பூட்டி அழுது முடிச்சுட்டு வெளியில் வந்துருங்க. சரியா? நீங்கள் என்ன யோசிக்கணும், எப்பயுமே நம்மளோட நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்மளோட கீழே இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும்ல. ஸோ உங்கள் மனசு ஆறுதல் பண்ணணும் அப்படின்னா ஏன் நிலைமை யோசிச்சு பாருங்க. 2017 சிவிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுறேன், மதுரையில் கோவில்பட்டி நேட்டிவ். ஸோ அப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அங்கேருந்து நான் பஸ் ஏற போகிறேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு கேன்சல் அப்படின்றது எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சரியா? ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் நிலமையெல்லாம் யோசிக்கிறப்போ உங்கள் நிலமெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஒன்றும் இல்லை, 1 மாதம் சக்ஸஸ் டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரீசனிங் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ரீசனிங் கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நீங்கள் சொன்ன மாதிரி செம்ம ஈஸியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல் கொஷின் பேப்பருக்கும் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே ஃபுல் கொஷின் பேப்பர் நான் அட்டன் பண்ணல. ரீசனிங்க்கு மட்டும் தான் வந்து நான் மெயினாக இன்னைக்கு லைவுக்குன்னு வந்தது. நான் நிறைய ப்ரோக்கன் மெசேஜ்லாம் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு. நான் இது வரைக்கும் என் ரியல் லைஃப் இன்சிடென்ட் யார்கிட்டையும் எங்கேயுமே ஷேர் பண்ணதில்லை. ஏம்டிஎன்ல இருந்தப்போ கூட நிறைய பேர் அந்த லெட் ஸ்டாக்லலாம் கேட்குறப்ப கூட நான் போனதே கிடையாது. ஜஸ்ட் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக என் ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சி, அதுவும் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பாக இன்னும் என்னென்ன எக்ஸாம்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக இருக்காது. சரியா? ஸோ ஃபெயிலியர்ஸ் இருக்கதா செய்யும். சிச்சுவேஷனல் மேனேஜ்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் ஃபுல்லாகவே சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி மேனேஜ் பண்ணி நம்மளை நாமளே பிரைட்டன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எட்டயபுரம் நியர் கோவில்பட்டி. எட்டயபுரம் எனக்கு அங்கேருந்து 1/2 hour தான். ஓகேவா? ஸோ எட்டயபுரம்லேயே ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருந்துச்சு. எங்கள் அம்மா இமேஜினேஷனில் டிஆர்பி பாலிடெக்னிக் வேலை கிடச்சிரும், எட்டயபுரம் பாலிடெக்னிக் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் வேலை கிடச்சிரும், பிள்ளை பக்கத்துலேயே இருக்கும். அதுவும் அப்போ காலேஜ் முடிஞ்ச ஃப்ரெஷர்ஸ் வேறையா. ஸோ ஓவர் இமேஜினேஷன், ஓவர் ட்ரீம்லலாம் இருந்தோம். ஸோ எல்லாமே ஷேட்டர் டவுன் ஆச்சு. அதோட ரிசல்ட்டு என்னாச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நிறுத்துங்க, கல்யாணம் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு நிறைய ரெஃப்ளெக்ஷன் நடந்துச்சு. சரியா? ஸோ இப்போ ஏம்டிஎன்ல ஏன் வீடியோஸ் வர்றதில்ல, மேபி ஃபண்ட் இல்லாமல் இருக்கலாம். எதனாலன்னு எனக்கு தெரியல மோனிகா. சரியா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நிறுத்திடலாம். இப்போ நேற்று கொஸ்டின் பேப்பரில் ரீசனிங் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்க சான்சஸ் இருக்குது? எக்ஸாம் ஹால்குள்ளே சென்னையிலலாம் யாருமே கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் கிடச்சிது, நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா யாராவது சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை நைட்டு ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கே டைம் சரியாக போச்சா? நானும் கோவில்பட்டி தான், வெண்ணிலா. ஓகே, ஸோ வெரி மிசரபிள் தான். நான் டிஎன்பிசி கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டிஆர்பி கிட்டேருந்து நான் நிறைய அடிபட்டுட்டேன். டிஎன்பிசி கிட்டேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறேன். ஓகே, நேற்று ரீசனிங் கொஷினில் நீங்கள் ஈஸியாக போடணும் அப்படின்னா 45 கொஷின் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஒரு 2 கொஷின் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பயும் போல் டிஎன்பிஎஸ்சி இந்த 2 கொஷின் 3 கொஷினில் ட்விஸ்ட் வைப்பாங்கல்ல, 25 கொஷின் இருந்தப்பவே. ஸோ அதே தான் இங்கே இருந்துச்சு. சரியா? 45 அசால்ட்டாக எல்லாருமே எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? 12:30 வரை எக்ஸாம் எழுதுனீங்க. ஓகே, வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 12:30 வரைக்கும். ஆக்சுவலாக சென்னை சென்டர்லலாம் வந்து நிறைய பேர் பதட்டம் ஆயிட்டாங்க ரொம்ப. நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சோ, நம்ம இங்கேருந்து இதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறப்போ நமக்கு மட்டும் நடக்காமல் போயிருமோ அப்படின்ற அந்த பதட்டம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து
ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். 45+ போட்டிருக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் ஃபுல் எக்ஸாம் எழுதுனீங்க. சரி, ஓகே. பட் சென்னையில் உண்மையிலே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரோல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போய் நம்மளால எக்ஸாம் எழுத முடியாதோ அப்படின்னு பதட்டமாயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நல்ல வேலை யாருமே எழுதல 1 மந்த் கழிச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கும் கஷ்டம் தான் 1 மந்த் கழிச்சு எழுதுறது. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு மட்டும் கேன்சல் ஆகுற மாதிரி யோசிக்கிறது இன்னும் ட்ராமாவா இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமேன்றப்போ அப்புறமா அப்பாடா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட். எக்ஸாம் ஹால்குள்ள இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் அப்பாடா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு, நமக்கு வேலை கிடைச்சிரும்ன்ற அளவுக்குலாம் யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். சரி, இந்த கஷ்டம்னு பேசுறதெல்லாம் நம்ம நிறுத்திடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டா கூட இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, உட்காந்து அழுதுருங்க. இல்லைன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பரிதாபங்கள் இல்ல ஃபன்னி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேல நாளைக்கெல்லாம் காலையில எந்திரிக்கிறப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்பா அம்மா என்னைய திட்டுறாங்க, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பதில சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நாளையில இருந்து திரும்ப ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டுருங்க. காலையில 3 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்க, நைட்டு 3 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்க. 1 மாசத்துக்கு தூங்கினாலும் பரவாயில்ல, தூங்கலனாலும் பரவாயில்ல, 1 மாசத்துக்கு பர்ஃபெக்டா ரிவிஷன் பண்ணி இப்ப படிச்சதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. சரியா? ஸோ இப்போ ரீசனிங் கொஸ்டின்குள்ள போயிடலாமா? டன், ஆல் ஓகே. எல்லாரும் ஓகே அப்படின்னா எனக்கு ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிளோ இல்லைன்னா தம்ஸ் அப் சிம்பிளோ ஏதாவது ஒன்று போடுங்க. மேம் இதுக்கப்புறம் நான் இதை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது ஒரு மெயின் மார்க். டிஎன்பிஎஸ்சியே நமக்கு ஒரு ஃப்ரீ மார்க் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாரும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சுன்னு ஒரு 2 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ. எப்போ எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? மார்ச் மிட் அப்படி இல்லைன்னா மார்ச் எண்டு. ஓகே. இதுக்கப்புறம் இந்த டாபிக் நமக்கு வேணாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீலிங்கே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சூப்பர், பக்கா. அவ்வளோதான். என் கீ செக் பண்ணிட்டு சொல்றீங்களா? நான் என்னங்க கீ சொல்ல போறேன்? நான் என்ன எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தா போட்டிருப்பேனோ அதான் சொல்ல போறேன். நான் சொல்ற கீ ஃபைனல் கீயான்னு எனக்கு தெரியாது. நான் எக்ஸாம் ஹாலில் இருந்து ரீசனிங் கீ தான் போட்டிருப்பேன் அப்படின்னு ரீசனிங் மட்டும் சொல்றேன். ஜிஎஸும் நான் சொன்னா கரெக்டா இருக்குன்றது இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால நான் ஜிஎஸ் போடல. வேற இன்ஸ்டியூட்ல யாராவது ஜிஎஸ் போட்டா அதை செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 டே டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு சோர்ஸோட உங்களுக்கு நான் கீ சொல்லுவேன். ஏன்னா நான் படிச்சதை வச்சு நான் கீ சொல்லிட்டு அது தப்பா இருக்கக்கூடாது. ஓகே, பக்கா. எல்லாரும் ஓகே. கண்டிப்பா எஸ்எஸ்சி சிஜிஎல் நான் மறக்க மாட்டேன். நம்ம பார்த்துக்கலாம் மோனிகா. ரைட். பசில் சால்வ் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆமா, இந்த வாட்டி நமக்கு என்னன்னா லென்த்தி கொஸ்டின் கொடுக்காம அந்த இன்சர்ட் மிஸ்ஸிங் கேரக்டர்ல கொஞ்சம் லென்த்தியா கொடுத்து வந்து நமக்கு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பிசி அண்ட் எஸ்ஐ வருமா? இப்போ வந்து எஸ்ஐஏ என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. பிசி எஸ்ஐ பத்தி எனக்கு அவேர்னஸ் இல்லப்பா. நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வேணா நான் அதுக்குன்னு தனியா லைவ் வரேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஸோ கொஸ்டினுக்கு ஒன்றுனா ஆன்சர் சொல்றீங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதா? இல்லைனா ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுமா? ஒரே ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் ஸோ ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதா? ஓகேவா? குட் மார்னிங் அரபி. ஓகே. குரூப் 4 கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். குரூப் 4 நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்டிடியூட் டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதை முடிச்சுட்டு நான் அட்வான்ஸ் லெவல் குரூப் 4க்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா ஏம்டிஎன்லேயே நம்ம எடுத்த பேட்டர்னில் இப்போ கேட்குறது இல்லை. ஸோ அதில் பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் போடலாமா? ஸோ கொஷின் நம்பரோட போடுங்க ஆன்சர் பண்ணுறவங்க. சரியா? ஸோ வாய்ஸ் நல்லா கேட்கலையா? ஓகே. வாய்ஸ் ஏதாவது நல்லா கேட்கலையா பிரபாகரன்? மற்றவங்களுக்குலாம் வாய்ஸ் ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பி, 73க்கு ஆன்சர் பி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கா என்னன்னு மட்டும் இன்னொருத்தர் யாராவது சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடலாம். கிளியர் மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க? மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜில் நமக்கு தெரியும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரைட்டில் இருக்கிறது நமக்கு என்ன வந்துடும்? லெஃப்டில் வந்துடும். ஸோ சிஎக்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து நமக்கு எலிமினேட் ஆகிடும். ஸோ சிஎக்ஸ். இந்த ஆரோவும் நமக்கு என்னது? லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ ரைட்டில் இருக்க ஆரோ ஹெட் லெஃப்டில் தான் வரணும். ஸோ ஆப்ஷன் பி, 73B. வெரி குட். ஸோ 74. அடுத்து மணி கீப்ஸ் நோ கேலண்டர், மணி மஸ்ட் கோ ஒன் டே, மணி கேன் கம் அட் எனி டைம். இதே கொஷின் என்னன்னு இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். டெத்துன்னு ஒன்று இருந்துச்சு. டெத் கீப்ஸ் நோ கேலண்டர், டெத் மஸ்ட் கம் ஒன் டே,
அடுத்து இங்கே டெத் மஸ்ட் கோ ஒன் டே அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதே டெத்து இப்போ இங்கே மணின்னு வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே டெத்துன்ற இந்த கொஷின் இப்போ இங்கே மணி வச்சு கேட்டிருக்காங்க. இது என்ன வெப்சைட் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் வெப்சைட்டில் தான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா போத் 1 and 2. மணி கீப்ஸ் நோ கேலண்டர் அப்படின்னா மணி எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகும், அதே தான். ஸோ மணி மஸ்ட் கோ ஒன் டே, கேன் கம் அட் எனி டைம், எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போடலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா மணி மஸ்ட் கோ ஒன் டே அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் போகணும். ஏன் இங்கேயும் மணி கேன் கோ ஒன் டே அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்குமேன்றது எனக்கு ஒரு ஃபீலிங் இங்கே. ஆனால் எய்தர் ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா எய்தர் ஆர்னு ஆப்ஷன் போட்டிருக்கலாம். எய்தர் ஆர் கொடுக்கல. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி. டிஎன்பிஎஸ்சி கீழே என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த கொஷின் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனில் நம்மளால் நம்ப முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? இந்த மாதிரி பேட்டர்னில் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு யோசிச்சு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ அரேஞ்ச் த வேர்ட்ஸ் ஆஸ் பர் த ஆர்டர் இந்த டிக்ஷனரி. ஆர்டரில் டிக்ஷனரி இந்த தேர்ட் வேர்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 only போட்டிங்க. எனக்கும் 2 only தான் தோணுச்சு கார்த்திகேயன் போன ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனுக்கு. பட் ஆனால் எய்தர் ஆர் ஏன் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டு. போன கொஷின் 74th கொஷின் மட்டும் இப்போதைக்கு விட்டு வைங்க. அடுத்து போகலாமா? ஸோ 75 டிக்ஷனரி படி அரேஞ்ச் பண்ணணும். அதில் தேர்டு வரணும். ஸோ எல்லாமே ஐயில் தான் இருக்குது. ஸோ ஐக்கு அப்புறம் நமக்கு என்னது பக்கத்தில் இருக்கும்? ஜி தான் பக்கத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எது பக்கத்தில் இருக்கும்? யூவி என்ன வந்துடும்? நமக்கு OPQRக்கு அப்புறம் தான் இது வரும். ஸோ அது வந்து இது 2ல் வந்துடும். தேர்டு வந்து இதுவா அப்படின்றது தான் நமக்கு கொஷினாக இருக்கும். ஸோ எது வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது? இங்கே ஐஇ, இங்கே இ அப்படின்னு இருக்கா? ஸோ ஐஇயில் எது வந்து நமக்கு தேர்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? சி போட்டிங்க திவ்யா பாபு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஐஜி. ஜி ஃபஸ்ட்டு வந்துடுமா? ஜியோட வேல்யூ வந்து 7. ஆரோடது என்னது நமக்கு? 18. என்னோட வேல்யூ என்னது நமக்கு? என்னோட வேல்யூ 14. ஸோ இது வந்து செகண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது ரெண்டில் தான் செகண்ட் தேர்டு ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வி வரைக்கும் சேமாக இருக்குது. ஐஇ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இது செகண்டு, இது தேர்டு. கரெக்டாக? ஸோ 75க்கு பி. ஓகே. ஸோ என்னுக்கு அப்புறம் தான் ஆர். ஓகே. இது தேர்டு ஒன். ஓகே. இது லாஸ்ட்டு. இது புரிஞ்சிருச்சு. ஓகேவா? சி வந்து தேர்டு, லாஸ்ட் ஒன். ஓகே. இங்கே இக்னைட்டுக்கு இது ஃபஸ்ட் ஒன். ஓகே. ஸோ செகண்ட் தேர்டில் தான் வரும். ஐஎன் வி வரைக்கும் ஓகே. இஐ அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தானே வரும். ஏன் எல்லாரும் பிபி போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். இன்வென்ட் தேர்ட் வேர்ட் ஆஃப் த சீக்வென்ஸ். ஸோ ஏ தானே வரும். இன்வென்ட் ஐஎன்ஆர். சரி. இப்போ ஏ வருமா பி வருமா? ஏ தானே ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா இ தானே ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போது ஏ தான் வரும். 75க்கு ஏ. ஏன் எல்லாரும் பிசி போடுறீங்க? இல்லை வேறு ஏதாவது கொஷினுக்கு ஆன்சர் போட்டுட்ருக்கீங்களா? இக்னைட், இன்வென்ட், இன்விடேஷன். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ இங்கே 75க்கு ஆப்ஷன் என்னது? ஃபஸ்ட்டு இக்னைட்டு, அடுத்து ரெண்டாவது இன்வென்ட் தான் கண்டுபிடிக்கிறது, மூணாவது என்னது? இன்விடேஷன். ஸோ 75க்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, வெரி குட். எல்லாரும் கரெக்டாக தான் இருக்கீங்க. தனியாக நான் பேச தேவையில்லை. ஏன்னா ஒருவேளை நீங்கள் எல்லோரும் சோகமாக தாடி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருப்பேன்ல. லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு இது என்னது? ஆர் டிஸார்டர். இதை அரேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? நேம் ஆஃப் த வெஜிடபிள். ஸோ இது என்ன வெஜிடபிள்? பம்கின். வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு ஸோ ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு என்னது எனக்கு? என். கரெக்டா? ஸோ அப்போ பம்கின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பம்ப்கின் தானே? PUMPKIN. 76C. வெரி குட். அடுத்து 77. 0 1 2 3 அப் டு 9லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ABCDEFGHI and J அப்படின்னு இருக்குது. ஸோ 10th ஒன்றுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா BAன்னு எழுதுறாங்க. அதாவது பியோட கோடு 1, ஏவோடது 0. ஸோ அப்படி சேர்த்து எழுதுறாங்க. அப்போ இதை சேர்த்து எழுதுகிறப்போ நமக்கு என்ன வந்துடும்? சியோட கோடு என்னது எனக்கு? இது ABCDEFGHIயா? ஸோ அப்போ இங்கே சிடிக்கு தான் வேணும். ஸோ சிடிக்கு 2 3 ப்ளஸ் இஎஃப்க்கு வேணும். ஸோ 4 5. அடுத்து பிசின்னு இருக்கா? ஸோ பிசி வேணும்னா 12. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னது? 68. ஸோ 68 × 12 அப்படின்னு போடணும். 68 × 10 வந்து 680. அடுத்து 68 × 2னா 16 1 130
6. ஸோ 816 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ 77B. அடுத்தது என்னது? இஃப் யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட் we have a challenging job for you. ஸோ we need a psychologist, you are a psychologist. ஸோ இங்கேருந்து என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? ஸோ அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் வேணும் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1. ஸோ 78A. ஸோ ஓகே, வெரி குட். ஸோ 78A. அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஃபிகர். ஸோ 79க்கு என்ன போட்டிங்க? ஸோ 79க்கு இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு 5ன்னு வருதா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 8. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 9 அப்படின்னு வரும். ஸோ 78க்கு ஏ. எதனால் ஏ? எதனால் ஏ? 78க்கு ரிலேஷன் வந்து ஏ போட்டிருக்கீங்க. 110. எதனால் ஏ? 7900. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 5, இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 5 + 3. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கு? +1 நடந்திருக்கா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? 100. என்னை பொறுத்த வரைக்கும் 100 தான். ஏன்னா இங்கே 5 + 3 பண்ணால் 8. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 5 + 4 பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 5 + 5 10ன்னு வந்திருக்கணும். ஸோ டிவைட் பண்ணால் 10ன்னு வரணும். எதை டிவைட் பண்ணால் 10ன்னு வரும்? 100 டிவைட் பண்ணால் தானே 10ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பி போட்டவங்க தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின். இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ப்ரெசன்ட் பி அரேஞ்ச்டு? ஸோ ப்ரெசன்ட் அரேஞ்ச் பண்ணணும்னா இங்கே என்னது? 7 லெட்டர், 7 பிளேசஸ் இருக்கா? ஸோ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எதெல்லாம் 2 டைம்ஸ் இருக்குது? இ வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல்னா என்ன ஆன்சர்? 7 ஃபேக்டோரியலுக்கு 5040வா? ஸோ 5040 பை 2. ஸோ 2ல் 4 மிச்சம் 1, 52520 ஆன்சர். ஸோ 2520. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த, how many strings of length 6 can be formed using the letters of the word factor if either starts with F or end with R? ஸோ ஒன்று எனக்கு ஸ்டார்ட்ஸ் வித் எஃப்பாக இருக்கணும், அப்படி இல்லைனா எனக்கு எண்ட் வித் ஆர். ஸோ டோட்டலாக 6 இது இருக்கா? ஸோ 6 ப்ளஸ் ஆர்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் தான் பண்ணணும். அல்லது எனக்கு என்னது? எண்ட் வித் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபேக்டோரியல்? 5 ஃபேக்டோரியல். இதை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபேக்டோரியல்? 5 ஃபேக்டோரியல். ஆனால் இங்கே எஃப்பும் ஆரும் ரெண்டுமே சேர்ந்து எனக்கு 2 இதுலேயுமே இருக்குமா? எஃப்பும் ஆரும் ரெண்டுமே சேர்ந்து 2 இதில் இருக்குமா? ஸோ மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு எஃப்பில் ஃபில் பண்ணது ஆரில் ஃபில் பண்ணது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனது? 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? 120யா? ஸோ 120 + 120 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது எனக்கு? 6. ஸோ 120 120னா 240. 240 மைனஸ் 6ஆ? இது தெரியல. ஏன் தெரியல? இங்கே பாருங்கள், how many strings of length 6 வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 5 கேப் இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துடும். இங்கே எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 5 இதை ஃபில் பண்ணுறதுக்கு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது இதை 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல், இந்த 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியலில் எனக்கு இங்கே ஆர் முடிகிறதும் இருக்கும், இங்கேயும் ஆர் முடிகிறதும் இருக்குமா? ஓகேவா? ஸோ இங்கேயும் ஆர் முடிகிறதும் இருக்கும். அப்போது இதுலேருந்து என்ன பண்ணணும்? எஃப்பில் ஸ்டார்ட் ஆகி ஆரில் முடிகிறத என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு என்னது? 3 கேப் இருக்குது. ஸோ 3 கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன வந்துடும்? 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும்? ஓகேவா? எஃப் ஆர் 4 ஃபேக்டோரியல். ஆமாம், 4 ஃபேக்டோரியல் இல்லை. ஸோ 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்னா 24. ஸோ 40லேருந்து 24 போயிடுச்சுன்னா 16. ஸோ 216 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா இந்த கொஷின்? ஸோ இது ரெண்டுலையுமே எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு 5 5ன்னு வந்துடும். இதில் ரெண்டையும் காமனாக முடிக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ 81 வந்து சி. ஸோ இங்கே 4 கேப்பு, நான் 3 கேப்புன்னு போட்டேன். ஓகே, ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். அடுத்து வந்து டுடே இஸ் சண்டே ஆஃப்டர் 71 டேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 71/7 அப்படின்னு போட்டால் ரிமைண்டர் என்ன வந்துடும்? 1ன்னு வந்துருமா? ஸோ அப்போ சண்டே +1 நமக்கு என்னது? மண்டே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 மைனஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ 82 வந்து மண்டே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பிக் ஆட் ஒன் அவுட் வித் த ரீசன். ஸோ இங்கே என்ன கொஷின்? இங்கே என்ன ஆன்சர் போட்டிங்க? பிக் ஆட் ஒன் அவுட் வித் த ரீசனுக்கு. ஸோ 279 594 693 792. இங்கே என்ன ஆன்சர் வரும்?
இங்கே என்ன ஆன்சர் வரும்? பிக் ஆட் ஒன் அவுட் வித் த ரீசன். இங்கே என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 11 பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே டிவைடட் பை 11 பண்ணால் என்னது? 2ல் 22 மிச்சம் என்னது? 5. ஸோ இது டிவிசிபிள் பை 11 கிடையாது. இது டிவிசிபிள் பை 11 பார்த்தா 5ல் 55 மிச்சம் 4. ஸோ 4 டிவிசிபிள் பை 11. அதுக்கப்புறம் 693. 693ல் என்னது? 693 6ல் 66 மிச்சம் 3. ஸோ 63 இதுவும் டிவிசிபிள் பை 11. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே டிவிசிபிள் பை 11லாம் 7ல் 77 மிச்சம் 2. ஸோ 22. அப்போ இதுவும் என்னது நமக்கு? டிவிசிபிள் பை 11. ஸோ இது மட்டும் தான் நாட் டிவிசிபிள் பை 11. ஸோ ஆப்ஷன் 279 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து மில்க் ஆல்வேஸ் கண்டினியூஸ். இது நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், மில்கில் எப்போயுமே என்ன மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் ஆப்ஷன் எனக்கு கொடுத்த ஆப்ஷன் வந்து வாட்டரும் ஒயிட்னஸும் கொடுத்தாரு. ஸோ நான் அப்போது வாட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு இங்கே ஒயிட்னஸே அவங்க கொடுக்கல. ஸோ கன்ஃபியூஸே ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம்? வாட்டர் தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ 84 வந்து டி. ஓகேவா? ஸோ 84 டி. Next today is Varun's birthday. 1 year from today he will be twice as old as he was 12 years ago. How old is Varun அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வருணோட பர்த்டே இன்னைக்கு 1 year from today. ஸோ வருணோட பர்த்டே வி அப்படின்னு வச்சுக்கலாம். வருணோட ஏஜ் 1 year from today. ஸோ வி + 1. அவரோட ஏஜ் என்னவாயிரும்? twice as old he was 12 years ago. twice of 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு ஓல்டு இஸ் வருண் பர்த்டே இதுதான் கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து ஹவு ஓல்டு வருண் பர்த்டே எழுதலாம். வி + 1 = 2v - 24. ஸோ இந்த வி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வியோட ஏஜ் என்னது? 25. ஸோ வருணோட இப்போதைய ஏஜ் என்னது? 25. ஸோ 85C. ஆர்எஸ் அகர்வாலில் கால்சியம்னு இருக்கா? ஓகே. ஸோ அப்போ இந்த கொஷினும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கையில் தான் விடணும். ஆர்எஸ் அகர்வாலில் கால்சியம்னு இருக்குது. ஓகே. ஸோ பாலில் தண்ணி ஊற்றாமல் கூட நமக்கு அதில் கால்சியம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கால்சியம் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. 84C. ஓகே ஓகே. ஸோ அடுத்து 86 டெல்லி இஸ் கோடடஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னது? டியிலேருந்து -2 பண்ணியிருக்காங்க. ஈக்கு அப்புறம் எஃப்ஜி. ஸோ +2 பண்ணியிருக்காங்க. எல்லிருந்து -2. ஜேக்கு அப்புறம் கேஎல் இல்லை. ஸோ அடுத்து -2. அடுத்து எல்லிருந்து என்ன கொடுத்துருக்காங்க? எல்லுக்கு அப்புறமா +2. ஸோ -2 +2 நமக்கு ஹெச்சுக்கு அப்புறமா என்ன இருக்குது? ஜே. ஸோ -2 +2 மாற்றி மாற்றி இருக்குது. இப்போ சியிலேருந்து என்ன பண்ணணும்? நம்ம -2ன்னு பண்ணணும். ஃபஸ்ட்டு -2 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ -2 பண்ணால் ஏ அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 86A. வெரி குட். ஸோ 84 கரண்ட் எஸ்ஐ கொஷினா? ஓகேம்மா. அடுத்து 87 n of a = 10. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். இது என்னென்னா 11th ஸ்டாண்டர்டில் செட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். சின்ன வயசில் படிக்கிறதுனா 9th படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா n of a = 10. அதாவது ஏன்ற செட்டில் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா 10 இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா பின்னு ஒரு செட் இருந்திருக்கு. இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு சில எலமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of a இன்டர்செக்ஷன் பி வந்து 3 அப்படின்னு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பினா எனக்கு ஏ செட்டில் இருக்கணும், ஆனால் பி செட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வென் டயக்ராம் டைப் ஆஃப் கொஷின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஏ செட்டில் இருக்கணும், ஆனால் பி செட்டில் இருக்கக்கூடாது. அது எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்றது தான் நமக்கு என்னது கொஷினில் கேட்குறாங்க. இதில் நமக்கு n மட்டும் இல்லை, பின்னு ஒன்று இருக்குது. பின்றது என்னது? பவர் செட்டு. ஸோ இந்த பவர் செட்லாம் நமக்கு எங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா 2n. நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனை? இப்போ வந்து இங்கே n-ல் 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. இதில் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனை எழுதலாம் அப்படின்னு இருக்கும். சப்செட்னா என்னென்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நான் சின்ன சின்ன செட்டாக பிரித்து எழுதுகிறேன். ஸோ அப்படி எத்தனை செட்டு எழுத முடியும் அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் இருக்கும். ஜேஇ நீட்டில் ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம். செட் லாங்குவேஜில் 9th கூட படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 9th இருக்கும், 11th அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இங்கே பவர் செட்டு அதெல்லாம் வந்து 2n அப்படின்னு வரும். ஸோ இங்கே 2n அப்படின்னா இப்போ எனக்கு a மைனஸ் பவர் ஆஃப் a மைனஸ் பி கேட்டிருக்காங்க. அப்போ a மைனஸ் பி செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் 2 அந்த n எத்தனை அப்படின்னு எழுத முடியும். ஸோ 2n எத்தனை அப்படின்னு எழுதுறதுக்கு இங்கே என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டுலேயும் காமனாக எனக்கு என்னது? 3 எலமெண்ட்டு தான் இருக்குது.
நான் இங்கே என்ன சொன்னேன், ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏல 10 எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பியில் இருக்கிற காமன் எலமெண்ட்டு 3 நம்ம மைனஸ் பண்ணிட்டா டோட்டலாக மிச்சம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 7 எலமெண்ட் இருக்கும். அப்போ ஏ மைனஸ் பின்ற செட்டில் 7 எலமெண்ட் இருக்கும். இதுக்கு பவர் செட் வேணும்னா என்ன பண்ணணும்னா 2^7, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வென் டயக்ராமில் நமக்கு கொஞ்சம் இந்த பவர் செட்டெல்லாம் வச்சு செட் லாங்குவேஜ் கொஷின் மாதிரி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆன்சர் கஷ்டம்தான். ஓகேவா? D7 எலமெண்ட் ஓகே, ஆனால் இங்கே என் ஆஃப் பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் பவர் செட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பவர் செட்டில் 2^7 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 2^7. அடுத்த கொஷின் என்னது? விஜய் ட்ராவல்டு 12 கிலோமீட்டர் சவுத்வர்ட்ஸ். ஸோ விஜய் என்ன பண்ணுறாரு? 12 கிலோமீட்டர் சவுத்வர்ட்ஸில் நடக்கிறாரு. தென் ஹீ ட்ராவல்டு என்னது? ரைட் சைடு அண்ட் ட்ராவல்டு 15. ஸோ ரைட் சைடில் என்ன பண்ணுறாரு? 15 கிலோமீட்டர். தென் ஹீ ட்ராவல்டு ரைட் அண்ட் ட்ராவல்டு 12. ஸோ ரைட்டில் டேர்ன் பண்ணி 12 போகிறாரு. அடுத்து ஹவு ஃபார் வாஸ் ஹிஸ் விஜய் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது? 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 88க்கு ஆப்ஷன் டி. வெரி குட். அடுத்து இந்த கொஷின். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, ஒரு குட்டியாக ஒரு சின்ன ட்ரிக் வச்சுருக்காங்க. இங்கே A% Bனா A இஸ் 12 மீட்டர் இன் நார்த் ஆஃப் பி. இந்த 12க்கும் இந்த நம்பருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ 12க்கும் நம்பருக்கும் என்ன ரிலேஷன்? 7 கொடுத்துருக்காங்க நம்பர். ஸோ 7 எப்படி வரும்? 7லேருந்து 12 +5 பண்ணிட்டா வந்துருமா? ஸோ அப்போ 7 + 5 12. அடுத்தது என்ன இருக்குது? $A $B 12ன்னு இருக்குது. ஸோ 12 + 5 பண்ணோம் அப்படின்னா 17 அப்படின்னு கிடச்சிரும் இல்லையா? ஸோ 12லேருந்து +5. அப்போ இங்கே 32லேருந்து +5, 14லேருந்து +5 அதே தான். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? +5 பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ P பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது. பர்சன்டேஜ்னால் என்னது? P இஸ் எத்தனை மீட்ரு? 33 + 5 38. ஸோ 38 மீட்டர் இன் நார்த் ஆஃப் பி அப்படின்னு இருக்குது. ஸோ பியிலேருந்து இங்கே என்னது? PQன்னு இருக்குது. ஸோ அப்போ Q இங்கே இருக்காங்க. Qலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நார்த்தில் 38 மீட்டர். ஸோ 38 மீட்டர். இந்த நார்த்து 38 மீட்டரில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா P இருக்காங்க. ஸோ அடுத்து என்னது? R#Q9ன்னு இருக்குது. ஸோ 9ன்னா ஃபஸ்ட் என்னது? 9 + 5 14 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஹேஷ்டேக்னா என்ன மீனிங்கு? ஈஸ்ட் அப்படின்னு மீனிங். அப்போ Qவோட ஈஸ்ட்டில் R இருக்காங்க. Q இங்கே இருக்காங்க. ஸோ Qவோட ஈஸ்ட்டில் R எத்தனை மீட்டரில்? 14 மீட்டரில் R. ஸோ இதுதான் R. அடுத்து என்ன இருக்குது? எஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னால் இங்கே தான் பார்த்தோம் என்னது? நார்த் அப்படின்னு பார்த்தோம். எஸ்ஸோட ஆரோட நார்த்தில் தான் எஸ் இருக்காங்க. எவ்வளோ? 19 + 5. 19 + 5 24. ஸோ 24 நான் அப்ராக்சிமேட்டாக இங்கேன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக 38 இல்லை. அப்போ இது வந்து 24. இதுதான் என்னது? நம்மளுடைய எஸ். அடுத்து என்ன இருக்குது? T அண்ட் S 23. 23 + 8 நமக்கு 28 அப்படின்னு கிடச்சிரும். அண்டுனா என்னது? வெஸ்ட்டுன்னு அர்த்தமா? அப்போது எஸ்ஸோட வெஸ்ட்டில் T 28. இங்கே ஏற்கனவே 14 இருக்குது. அப்போது இன்னொரு 14 இங்கே வந்துடுவாங்க. ஸோ இங்கே யார் இருக்கா? T. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 14. அடுத்து U $25. 25 + 5 30. 25 + 5 30. இங்கே டாலர்னால் என்ன மீனிங்? எனக்கு சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீயோடைய சவுத்தில் U இருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 30 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ இது 24 அப்படின்னா 30 மீட்டர்னால் இதுக்கு கீழே எத்தனை? 6 டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இதுதான் U. இப்போ அடுத்த கொஷின். இஃப் W இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஃபார்ம்டு பிட்வீன் T அண்ட் S. ஸோ Tக்கும் Sக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட்டு W. தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் T அண்ட் W? Tக்கும் Wக்கும் என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ 14 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் 14 மீட்டர் இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகேவா? ஸோ 14 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே ஆப்ஷனில் இல்லை. மேபி இங்கே கொஷினில் ஏதாவது எரர் இருக்கலாம். பட் கான்செப்ட் இதுதான். கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல? ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதே மாதிரி கொஷின் கிளாஸில் பார்த்தோம். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ்லாம் வச்சு பார்க்கல. ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் வச்சு பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ரமேஷ் ரேங்க்ஸ் 13th in a class of 33 students. இது அப்படியே நம்ம கிளாஸில் பார்த்த கொஷின் தான். ரேங்க் வைஸ் there are 5 students below சுரேஷ். How many students are there between the ரமேஷ் and சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரமேஷோட ரேங்க் என்னது? 13th in a class of 33 students.
அடுத்து சுரேஷோட ரேங்க் என்னது, சுரேஷுக்கு கீழே எனக்கு 5 பேர் இருக்காங்க. அப்போ சுரேஷோட ரேங்க் 6th ஃப்ரம் பாட்டம். அப்போ டாப்லேருந்து என்ன வந்துடும், 33 - 6 + 1. ஸோ 33 - 6 + 1 28th ஃப்ரம் த டாப். ஸோ 28th ஃப்ரம் த டாப். இன் பிட்வீன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 28 - 13 - 1. ஏன்னா இங்கே சுரேஷோடையும் சேர்த்து வந்துடும்ல. ஸோ -1ன்னு பண்ணணும். ஸோ 15 - 1 14 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 7% JKL MNOP பார்ட்டிசிபேட் இன் அ சீரீஸ் ஆஃப் ஸ்விம்மிங் ரேசஸ். ஸோ இப்போ எப்பயுமே ட்ரூவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு தான் கேட்குறாங்க. கே ஃபினிஷ் அஹெட் ஆஃப் எல். எல்லுக்கு முன்னாடியே கே முடிச்சிடுறாங்க. ஸோ கே ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க, அப்புறமா எல். அடுத்து என் ஃபினிஷ் டைரக்ட்லி பிஹைண்ட் எம். ஸோ எம் முடித்ததும் டைரெக்டாக எனக்கு யார் முடிச்சிடுறாங்க அப்படின்னா என்னு முடிச்சிடுறாங்க. எம்முக்கு பின்னாடியே என்னு முடிச்சிடுறாங்க. எய்தர் ஜே ஃபினிஷஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓ லாஸ்ட். எனக்கு ஜே ஃபஸ்ட்டாக இருக்கலாம், ஃபஸ்ட்டாக இருக்கிறப்போ ஓ லாஸ்ட் ஆகிடுவாங்க. அடுத்து ஓ ஃபஸ்ட்டாக இருக்கிறப்போ ஜே லாஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஓ ஃபஸ்ட்டாக இருக்கிறப்போ ஜே லாஸ்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are no ties in the race and everyone finishes each race. If exactly 2 swimmers finish between J and L. ஜேக்கும் எல்லுக்கும் நடுவில் எக்ஸாக்டாக 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. இங்கே அப்போ எத்தனை பேர் வந்துடுவாங்க, 3 4 5. இங்கேயும் 1 2 3 4 5 அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இங்கே இஃப் எக்ஸாக்ட்லி 2 swimmers between J and L. ஜேக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 swimmers அப்படின்னா இங்கே கேஎல் எம்என் வந்துடுவாங்களா. ஸோ ஜேக்கும் எல்லுக்கும் நடுவில் எக்ஸாக்டாக 2 swimmers. அப்போது ஜேனா அப்போ எல்லு இங்கே வந்துடுவாங்க. இங்கே ஜேனா எல் எங்கே வந்துடுவாங்க, இங்கே எல் வந்துடுவாங்க. ஸோ எல் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா கே எனக்கு மேலே போயிடுவாங்க. என்னு இங்கே கண்டினியூஸாக வந்துடுவாங்களா. ஸோ என்னு கண்டினியூஸாக வந்துடுவாங்க. கே வந்து எனக்கு இங்கே மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லுக்கு முன்னாடியே முடிக்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கேயும் கே மேலே தான் இருப்பாங்க. எனக்கு அது எக்ஸாக்டாக மேலே இருக்கலாம், இல்லை இந்த இடத்துலையும் இருக்கலாம். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் த 5th one அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5th ஒன்னா 1 2 3 4 5. 5th one 2 கேஸ்லையுமே யார் தான் இருக்கா, எம் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 91 வந்து சி. ஓகே. ஸோ அடுத்த கொஷின். அடுத்து இன்ட்ரடியூசிங் ஆல்கா டு த கெஸ்ட். ஸோ ஆல்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்கா டு கெஸ்ட் பிரிஜேஸ் செட். ஸோ பிரிஜேஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது மை ஃபாதர்ன்றது யாரோட ஃபாதர், பிரிஜேஷோடைய ஃபாதர் அப்படின்னு கிடச்சிரும். ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர். ஸோ ஃபாதருடைய ஒன்லி சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அப்போது பிரிஜேஸு சன், ஃபாதருடைய ஒன்லி சன், ஹெர் ஃபாதர் இஸ் த. ஸோ அப்போது இவர் தான் யாரோட ஃபாதர், ஆல்காவோட ஃபாதர். ஹவ் இஸ் ஆல்கா ரிலேட்டட் டு பிரிஜேஸ் அப்படின்னு வரும். ஸோ ஆல்கா என்ன ரிலேஷன் வந்துடும், டாட்டரா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 92A. அடுத்து வேர் டு ஃபிஷ் லிவ். ஃபிஷ் எங்கே லிவ் பண்ணும், வாட்டரில். அந்த வாட்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ 93C. அடுத்து சூஸ் அ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எது டிஃப்ரெண்ட்டாக வரும், பிடிஜிகே. ஸோ பியிலேருந்து +2 பண்ணியிருக்காங்க. டிக்கு அப்புறம் இஎஃப்ஜி, அப்போ இங்கே +3. அதுக்கப்புறம் ஹெச்ஐஜேகே. ஸோ பிக்கு 2, டிக்கு 4, ஜிக்கு 7, கேவோட வேல்யூ என்னது 11. ஸோ அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு, +2 3 4 அப்படின்னு நடந்திருக்கு. தமிழில் எல்லுக்கு அப்புறம் கேன்னு கொடுத்துருக்காங்களா, அச்சோ. ஸோ டிஎன்பிஎஸ்சிலே டிரான்ஸ்லேஷன்னா எனக்கு தெரியலையே, பார்த்துக்கலாம் கார்த்திகேயன். அதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க, பயப்பட வேணாம். 89th கொஷின், மிட் பாயிண்ட் ஆஃப் 38 மீட்டர். ஸோ 19 மீட்டரில் வரும் மேம். ஓகே. 89th கொஷினுக்கு மீனான்றவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, எனக்கு புரியல. நான் லாஸ்ட்டில் திரும்ப 89th கொஷின் வரேன், அப்போ திரும்பியும் எனக்கு சொல்லுங்கள், சரியா. ஓகே. ஸோ இப்போ முடிச்சிடலாம். ஸோ அடுத்து சூஸ் த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் விச் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே என்ன நடந்திருக்கு, +2 +3. இங்கே கே 11, அப்போ இங்கே +4 2 3 4ன்னு நடந்திருக்கு. இங்கே J10 L12 O15 S என்னது 19. இங்கே +2 +3, இங்கேயும் +4. ஸோ இங்கே NPSWக்கு என்னுக்கு என்னது 14, Pக்கு 16, Sக்கு வந்து 19, Wக்கு வந்து என்னது நமக்கு 23. ஸோ இங்கேயும் என்னது +2
இது +3, இங்கே என்ன நடந்திருக்கு 3 4, இங்கேயும் +4. ஸோ இங்கே 14, இது இங்கே 15 அப்படின்னு இருக்குது, இங்கே +1 தான் இருக்குது. ஸோ NORU 94D தான் வந்து irrelevant. அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ நிறைய அனலாகி அண்ட் கிளாசிஃபிகேஷன் கொஷின் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, ப்ளஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஆட் ஒன் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்னது, நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணலாமா? ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணால் இங்கே என்னது 12, இது 22 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இது என்னது 7, இது 8, ஸோ 15. இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் 20, இங்கே 12 13, ஸோ 25. 12 13 25. ஸோ அப்போ நமக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸில் எனக்கு இது எல்லாமே டிவிசிபிள் பை 5 எக்ஸப்ட் என்னது, எனக்கு ஆப்ஷன் பி. ஸோ 95ல் ஆப்ஷன் பி, ரைட். ஸோ அடுத்த கொஷின் வந்து இதுவும் அனலாகி தான். அவுட் ஆஃப் விச் த வேர்ட்ஸ் எக்ஸப்ட் ஒன் பியர் த சேம் காமன் ரிலேஷன்ஷிப். எது வந்து நமக்கு ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரயில்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லை நீங்கள் RS அகர்வால் புக்கில் இந்த கொஷின் அப்படியே இருக்குது. ஸோ அதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்னது 96க்கு ரயில் வந்து எனக்கு ஹை கார்பன் ஸ்டீல், டெக்னிக்கலாக சொல்லணுன்னா ஹை கார்பன் ஸ்டீலில் தான் வந்து மேட் பண்ணியிருக்கோம், அயனில் வந்திருக்காது. ஸோ அதனால ஆப்ஷன் டி 96க்கு டி ஸ்டீல் உட்டன்சில். 96A. ஓகே. ஸோ இங்கே வந்து அயனில் வராது ரெயில்ஸ், ஸோ டி தான் வரும். ஸ்டீலில் உட்டன்சில்ஸ் சம்டைம்ஸ் இருக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு தோணுச்சு. மேபி இதுவும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்புறமா. RS அகர்வால்லையும் எனக்கு டி கொடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 96க்கு டி. இது ஏர்க்ராஃப்ட், இது ஸ்டாச்சு கன்ஃபார்ம். நானும் ஃபஸ்ட்டு யோசித்தேன் இரும்பில் போய் யாராவது உட்டன்சில் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே எனக்கு ஆப்ஷன் டி தான் RS அகர்வால் புக்லேயும் பார்த்தேன். சரியா? ஸோ ஸ்டீல் உட்டன்சில்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் ஆனால் நானும் ஒரு சிவில் இன்ஜினியர்ன்றதுனால இங்கே ரயிலுக்கு ஹை கார்பன் ஸ்டீல் தானே வரும், அயன்னா வேற இல்லை அப்படின்னு யோசித்து டி போட்டேன். அதுலேயும் டி தான் போட்டிருந்தாங்க. ஓகேவா? எனக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஏ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் சிவில்ன்றதுனால அப்புறமா இந்த ரயிலும் டவுட்டாக இருந்தது. ஸோ நான் டி போட்டேன். RS அகர்வால் செக் பண்ணேன், டி தான் வந்துருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அடுத்து 97 அம்மா அண்ணா அப்பா. ஸோ இது வந்து அனலாகியா. இங்கே என்ன வந்துடும், ஏஏ, இங்கே ஏஏ, இங்கேயும் ஏஏ. அப்போ இங்கே MMNN இருக்குது. ஸோ அப்போ M+1 நடந்திருக்கு. அப்போ இங்கே Pலேருந்து இங்கே என்ன நடந்திருக்கும், -1. ஸோ அப்போது AOOA. ஸோ ஆப்ஷன் சி. தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு கரெக்டாக தெரியாது, எது எக்குன்னு சொல்லுவாங்க எது இரும்புன்னு தெரியுமா சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ அதனால் நான் தமிழ் பக்கம் போகலை. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இங்கே தமிழ்லையும் எனக்கு கிளியராக தெரியல. ஓகே. ஸோ 97க்கு சி, ஏன்னா இங்கே +1 இங்கே -1. 97க்கு டி. ஏன் டி? இங்கே -1 பண்ணால் OPQ தானே. ஸோ அப்போ இங்கே -1 தானே பண்ணணும், ஏன் +1 போட்டு டின்னு சொல்கிறீங்க? சி தான். ஓகேவா? ஸோ 97 டி போட்டீங்க, அவசரப்பட்டு போட்டிருக்கீங்க. ஈஸியான கொஷின்லாம் அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. அடுத்து கத்தக், பிஹு, கார்பா. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து பாங்க்ரா. இது நம்ம ஏம்டிஎனில் பார்த்தப்போ இதே கொஷின் நம்ம பார்த்துருந்தோம், சேம் இதே கொஷின் பாங்க்ரா. இது எல்லாமே ஃபோக் டான்ஸ். பரதநாட்டியம்லாம் வந்து கிளாசிக்கல் டான்ஸு. ஸோ எல்லாமே ஃபோக் டான்ஸோ இதோடய ரிலேட் பண்ணதுனால பாங்க்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏம்டிஎனில் கிளாஸ் எடுத்தப்போ பார்த்தோம். ஸோ 98B. அடுத்து இங்கே என்னது, ஒன் ஷுட் நாட் டூ நத்திங். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் போயிடுச்சா. ஸோ இப்போ அடுத்து ஜிஎஸ் கொஷின் வந்து லாஸ்ட்டில் ரீசனிங் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டில் கொடுத்துருந்தா நம்ம டைம் டென்ஷனில் சரியாக போட மாட்டோம் அப்படின்றதுனால ரீசனிங் போன வாட்டிலாம் நமக்கு வந்து பிரித்து கொடுக்கல. போன வாட்டி கொஷின் பேப்பரில் 40 கொஷினும் மொத்தமாக ஒரே இடத்துலையே கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வேணும்னே நமக்கு ரீசனிங் கொஷின் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் லாஸ்ட்டில் டைம் இருக்காது, ஜிஎஸ் கொஷின்னா படித்து எழுதிடுவாங்க, ரீசனிங்க்கு டைம் இருக்காது அப்படின்ற பிளானிங்கில் கூட அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா கற்றுக்கோங்க, எந்த டவுட்டும் இல்லாமல் சூப்பராக போய் எழுதிட்டு வாங்க. ஜிஎஸுமே இந்த வாட்டி ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் கொஷின் இருந்துச்சு இந்த வாட்டி, ரொம்ப டீப்பாக கேட்காம மேலோட்டமாக கேட்டிருந்தாங்க நிறையா. ஓகே, ஒரே நிமிஷம் அந்த கொஷின் மட்டும் எடுத்துக்கிறேன். 131.
ஓகே, இந்த கொஷின் வாட் ஆப்ஷன் வுட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் எது நமக்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு ஆர்எஸ் அகர்வாலில் தான் இந்த கொஷினும் இருந்துச்சு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் டி. 177 இங்கே வந்து நம்பரிங் 177. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து நமக்கு எஸ்எஸ்சிலேயோ எஸ்எஸ்சி இல்லை ஆர்ஆர் சிபிஆர்எஃபா. ஸோ சிபிஆர்எஃப்பில் நமக்கு இதே இமேஜ் கொஷின் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அப்புறம் இன்னும் ஒரு 2-3 கொஷின்லாம் நான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறப்போ கர்நாடகா கொஷின்லாம் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. கர்நாடகா கேபிபிஎஸ்சின்னு இருக்கும்ல, ஸோ அதுலேருந்தும் நமக்கு கேட்டிருந்தாங்க. அட்ரஸ் இஸ் ப்ரெசன்டட் பிலோ. இப்போ சேம் அட்ரஸ் வேணும். மிஸ்டர் என் சுதாகர் ஜி இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே கே இருக்குது, ஃபஸ்ட்டே போயிடும். அப்புறம் புள்ளி மிஸ்டர் பக்கத்தில் அங்கே புள்ளி இல்லை, இங்கே புள்ளி இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு போயிடும். அடுத்து வேறு என்ன இருக்குது, விருதுநகர் இங்கே டி இருக்குது, ஸோ அதனால் இது போயிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து ஃபைண்ட் அவுட். இந்த கொஷின் நம்ம கிளாஸில் பார்த்த கொஷின், அந்த சுரேஷ் ரமேஷ் கொஷின் அப்படியே பார்த்த மாதிரி இதுவும் கிளாஸில் பார்த்த கொஷின் அப்படியே. ஸோ இங்கே வந்து போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகே, ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்தது இந்த கொஷின், இந்த பேட்டர்னில் போன வாட்டியும் கொஷின் கேட்டிருந்தாங்க, அதே தான் சிம்பிள் கொஷின் தான், பட் சிம்பிள் வச்சு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ஏஜ் ஆஃப் 12 பாய்ஸ் வந்து எக்ஸ், டோட்டல் ஏஜ் ஆஃப் 13 கேர்ள்ஸ் வந்து ஒய். வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போது சம் ஆஃப் ஏஜா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை நம்பர்ஸ். ஸோ 12 + 13 நமக்கு என்னது 25 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸுக்கும் டிவிஷனுக்கும் இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆடட் வந்து அட்டு சிம்பிள், ஸோ எக்ஸ் அட்டு ஒய் டிவைடட் பை என்னது ஹேஷ்டேக் சிம்பிள். ஸோ ஹேஷ்டேக் 25, எக்ஸ் அட்டு ஒய் ஹேஷ்டேக் 25. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து செலக்ட் த கரெக்ட் காம்பினேஷன். ஸோ நியூமரிக்கல் கொஷின். ஸோ நியூமரிக்கல் கொஷினில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணாலே இங்கே ஆன்சர் வந்துருந்துச்சு. ஸோ 12 × 6 - 54 டிவைடட் பை 6 + 7. இங்கே என்னது 9 × 6 = 54. ஸோ இங்கே 9. இது என்னது 72 - 9 + 7 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே என்னது +7 மைனஸ் இல்லை ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 72 + 7 அப்படின்னா நமக்கு 79 இருக்கும். ஸோ 79 - 9 70. ஸோ ஆப்ஷன் ஏ 181. அடுத்து 182 சம் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சம் சில்ட்ரன் நமக்கு என்னது ஸ்டூடெண்ட்ஸ். நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ பிளேயர். எனக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் பிளேயர் கிடையாது. இப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நோ சில்ட்ரன் இஸ் அ பிளேயர். எனக்கு சில்ட்ரன் இங்கே இருக்காங்க, பிளேயர் இங்கே இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லை, ஸோ அது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. சம் சில்ட்ரன் ஆர் பிளேயர், சம் சில்ட்ரன் எனக்கு பிளேயர், திரும்பியும் எனக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லை, என்ன ரிலேஷன்னு சொல்ல முடியாது, ஸோ இதுவும் வராது. பட் ஆனால் இங்கே பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பேர், சம்மு நோ அப்படின்னு இருக்கா. ஸோ சம்மு நோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர். இங்கேயும் சில்ட்ரன் பிளேயர் பற்றி தான் பேசியிருக்காங்க, இதுவும் சில்ட்ரன் பிளேயர் தான். அப்போ இங்கே என்ன சொல்லலாம், எய்தர் 1 or 2 இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ 182 வந்து எய்தர் 1 or 2 இஸ் ட்ரூ. ஸோ அடுத்த கொஷின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். இது ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கே என்னது 16 இருக்குது, அப்போ 4². இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4ன்னு வருமா, ஸோ 4². இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 5, ஸோ 5². இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 3, ஸோ 3². இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரணும், 10 வரணும். ஸோ எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 10ன்னு வரும், 7 மைனஸ் பண்ணால் 10ன்னு வருமா. ஸோ 7 மைனஸ் பண்ணால் 10ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அவசரத்தில் இங்கே 10ன்னுலாம் ஏதாவது தப்பாக போட்டுறக்கூடாது, தப்பாக ஷேட் பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கணும். அடுத்த கொஷின், there are 9 teachers, out of them 2 teachers physics, 3 teachers chemistry, 4 teachers maths அப்படின்னு இருக்குது. 3 teachers are selected in such a way that at least 1 teachers maths. So in how many ways it can be selected? So இது யூஷுவல் நமக்கு காம்பினேஷன் கொஷின் தான். டோட்டலாக 9 டீச்சர்ஸ் இருக்காங்க, அதில் 2 பேர் ஃபிசிக்ஸ், 3 பேர் கெமிஸ்ட்ரி, 4 மேக்ஸ். அட்லீஸ்ட் 1 மேக்ஸ் வேணும். அப்போ 4 மேக்ஸில் அட்லீஸ்ட் 1 மேக்ஸ் அப்படின்னா 2 மேக்ஸாக இருக்கலாம். டோட்டலாகவே 3 மேக்ஸ், 3 டீச்சர் தான். ஸோ டோட்டலாகவே 3 டீச்சர்.
ஸோ 3 டீச்சர். இப்போ 4 பேர் போய் மேக்ஸ் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 5 பேரில் என்ன பண்ணணும், 2 பேரை சூஸ் பண்ணணும். இங்கேயும் மிச்சம் இருக்க 5 பேரில் என்ன பண்ணணும், ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வந்துடும், 4C1 × 5C2 ப்ளஸ் 4C2 × 5C1. இங்கே என்னது 4C3. ஸோ 4C3 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4C1 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதுக்கு வந்து 4 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே 4C2 × 5. 4C2 என்னது 4 × 3 / 2 × 1. இதை கேன்சல் பண்ணால் 2 3s are 6, 6 × 5 30. ஸோ அப்போ இங்கே செகண்ட் ஒன்னுக்கு இதுக்கான வேல்யூ 30. அடுத்து இங்கே 4C1க்கு 4, 5C2க்கு 5 × 4 / 2 × 1. இதை கேன்சல் பண்ணால் 2 5 2s are 10, இங்கே ஒரு 40. ஸோ 40 + 30 + 4, ஸோ 74. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 184 வந்து ஆப்ஷன் சி. அடுத்து டுடே இஸ் மண்டே, வாட் இஸ் அ டே ஆஃப்டர் 61 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 61 டேஸ்க்கு அப்புறம் என்னது, ஸோ 61/7. ஸோ 61/7 போடுறப்போ 8 7s are 56. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். ஸோ மண்டே ப்ளஸ் 5 அப்படின்னு போடணும். ஸோ மண்டே ப்ளஸ் 5 என்னது, மண்டேலேருந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 1 2 3 4 5. ஸோ சாட்டர்டே வரும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸாமே கேன்சல் ஆகிடுச்சு, எதுக்கு ஆன்சர் கீ அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எதுக்கு ஆன்சர் கீனா, நாமளே எப்படி டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்குறாங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிப்பரேஷன் பாதி அப்படின்னா, அவங்க கொஷின் பேட்டர்னை அனலைஸ் பண்ணுறதும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்றதும் அனலைஸ் பண்ணுறதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பார்ட்டை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா. ஸோ சும்மா பண்ணலை. ஏன்னா நேற்று நான் லைவ்லேயே பார்த்தேன், கீழே சேட்டில் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நடக்காத எக்ஸாமுக்கு எதுக்குப்பா கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீ பார்த்து தான் ஆகணும், அப்போ தான் அடுத்த எக்ஸாமுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். கண்டிப்பாக இதே பேட்டர்னில் இதே வெயிட்டேஜில் தான் அடுத்த எக்ஸாமுக்கும் கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, வேறு மாதிரி தான் கேட்க போகிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் கொஷின். எப்பயும் நானே கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுவேன், இது டிஎன்பிஎஸ்சி நமக்காக எடுத்து கொடுத்த கொஷின், அதை நம்ம சால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து என்னது, பிக் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னது 10 13 2 3 4 6 8 1 9 9 7 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு வச்சு பார்க்கணுமா, இல்லை என்ன பார்க்கணும், பிக் த ஆட் ஒன் அவுட். இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர், 186க்கு என்ன வரும், ஸோ 186க்கு என்ன ஆன்சர் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் நம்ம. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணோன்னா இங்கே 1, ஃபஸ்ட்டு 1க்கு 1 + 0 1, அடுத்து 3 + 1 4, அடுத்து 2 3 4க்கு 5 9 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே என்னது 14 + 1 15, அடுத்து 9 9க்கு 18 18 + 7 25. ஸோ எல்லாத்தோடைய சம் ஆஃப் டிஜிட்ஸும் பாருங்கள் ஸ்கொயர் வேல்யூ மாதிரி இருக்குது. இந்த 681க்கு மட்டும் தான் ஸ்கொயர் வேல்யூ மாதிரி இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ஆட் ஒன் அவுட். ஓகே. ஸோ 186க்கு 681. வெரி குட். ஸோ அடுத்து செக் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர். நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ். ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே இருந்தால் 2 டவுட் வந்திருக்கும். ஒன்று நியூஸுன்னு வரும், இன்னொன்று டேட்டுன்னு வரும். கண்டிப்பாக டேட் இருக்கும் நியூஸ் பேப்பரில், பட் டேட் மட்டும் இருக்கிறதுனால அதை நம்ம நியூஸ் பேப்பர்னு சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அதனால் நியூஸ். ஸோ 187 பி. அடுத்து 188 எக்ஸாமினேஷன் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் 4 marks ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அண்ட் லாஸஸ் 1 mark. இந்த கொஷினும் நம்ம டெஸ்ட் கொஷின் மார்க் டெஸ்ட்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ 4 கொஷின் வந்து வாங்குறாங்க, ஒரு கொஷின் வந்து தப்பான இதுக்கு ஒரு மார்க் போகுது. ஸோ டோட்டல் 60 கொஷின்ஸில் 130 marks எடுக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கரெக்டாக அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எந்த மாதிரி போசணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போசணும். ஸோ 35 கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தா எவ்வளோ மார்க் வரும், 35 × 4 22 140 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ 60ல் 35 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, மிச்சம் இருக்க கொஷின் 25. ஸோ -25ன்னு பண்ணுறப்போ 130 marksன்னு வராது. ஸோ 38 கொஷின் அப்படின்னு போடுறப்போ 38 4 என்னது 32 3, இங்கே 12 + 3 152. மிச்சம் எத்தனை கொஷின் நமக்கு தப்பாக இருக்குது, 22 கொஷின் தப்பாக இருக்கா. ஸோ இதிலேருந்து -22 அப்படின்னு போடுவோம். ஸோ 130 marks அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
இது நம்ம வந்து 130 மார்க்ஸ்னு எக்ஸாக்டாக பார்க்கல, பட் ஆன்சர் 35 வர்ற மாதிரி முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இங்கே ஆன்சர் வந்து 38. ஸோ 188க்கு பி. அடுத்து 189, இங்கே என்னது 8th டு த ரைட் ஆஃப் 18th ஃப்ரம் த ரைட். ஸோ 8th 18th அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோமா. ஸோ மைனஸ் பண்ணால் 10 அப்படின்னு வந்துருமா. ஸோ 10th ஃப்ரம் த ரைட் அப்படின்னா என்னது 3 4 5, இங்கே 3 4 5. ஸோ 10th ஃப்ரம் த ரைட் இங்கே ஐ அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ வந்து நமக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ இந்த கொஷின் எனக்கு மட்டும் தான் தப்பாக தெரியுதா இல்லை ராங், அவங்க ஆப்ஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. மேபி இங்கே ஐக்கு பதிலாக டீன்னு கொடுத்துருக்க சான்சஸ் இருக்குது. 189 ஓகேவா. ஸோ எரர் கொஷின். 189 சியா. ஓகே 189 சி ஆன்சர் வருதா. எப்படி சி? ஓகே லாஜிக்காக யோசிச்சு கூட இங்கே கொடுத்துருக்கதே போடலாம். 8th டு த ரைட் ஆஃப் 18th ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸோ ரைட்டில் இருந்து 18னா 3 5, இது 3 5 10, 3 5 15 16 17 18. ஸோ 18th ரைட் எண்ட்லேருந்து 18th இதுதான். இதுக்கு 8th டு த ரைட்டு கேட்குறாங்க. இதுக்கு 8th டு த ரைட் அப்படின்னா 4 1 2 3 4. திரும்ப 8th டு த ரைட் அதே ஐ தானே வருது நம்ம எப்படி பார்த்தாலுமே. ஏன் நிறைய பேர் சி 8ன்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ ஐ தான் ஆன்சர். ஸோ இங்கே ஆப்ஷன் தான் ஏதோ ராங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே அடுத்தது 190. ஸோ வென் டயக்ராம் கொஷின். இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் ஹாக்கி. ஸோ இது ஹாக்கி, இங்கே ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது, இதுதான் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ட்ரையாங்கிள் வந்து வாலிபால் அண்ட் ஸ்கொயர் ரெப்ரசன்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஸோ ஸ்கொயர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃபுட்பால். டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஒன்லி 2 கேம்ஸ். ஒன்லி 2 கேம்ஸ்னால் 2 இதுக்கு காமனாக இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். ஸோ 2 இதுக்கு காமனாக இருக்கிறது என்னது, இங்கே இது 2 இது 2. அப்போது 3 + 2 + 4 + 1. ஸோ 10 தான் ஆன்சர். ஸோ 190A. வெரி குட். அடுத்து 191 கியூப் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து கியூபில் புதுசு இது, ஆனால் யூபிஎஸ்சியில் வரும். ஸோ யூபிஎஸ்சியில் ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்கட் ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நான் ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லிடுறேன், அதை மட்டும் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே வந்து பெயிண்டட் ஆன் சிங்கிள் சைடுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ சிங்கிள் சைடில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய கியூபை சின்ன கியூபாக கட் பண்ணிவிட்டு, அதாவது பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸை சிங்கிள் சைடு பெயிண்டட் அப்படின்னா ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா என்னென்னா 6 × n-2 ஸ்கொயர். ஓகேவா. இப்போது எனக்கு எந்த சைடுமே பெயிண்ட் ஆகலை, 0 சைடு பெயிண்டட் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n-2 கியூப். ஓகேவா. இது 1 சைடு பெயிண்டடுக்கு. இதுவே 2 சைடு பெயிண்டட் அப்படின்னு நாளை பின்ன கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர்னால் 12 × n-2. இப்போ 3 சைடு பெயிண்டட்னா நமக்கு ஆல்வேஸ் 8 கியூப்ஸ் தான் அப்படின்னு எழுதணும். சரியா. ஸோ இப்போ இங்கே நமக்கு சிங்கிள் சைடு பெயிண்டட் 6n-2 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்னன்றது என்ன அப்படின்னா லார்ஜ் டைமென்ஷன் பை ஸ்மால் டைமென்ஷன். கியூபோட பெரிய டைமென்ஷன் டிவைடட் பை ஸ்மால் டைமென்ஷன் போட்டால் போதும். இங்கே கியூபோட பெரிய டைமென்ஷன் என்னது 5ஆ. ஸோ 5 லார்ஜ் டைமென்ஷன் பை ஸ்மால் டைமென்ஷன். சின்ன கியூபோடைய டைமென்ஷன் என்னது 1. ஸோ அப்போ n வந்து 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையுமே n அதே தான். அப்போ 6 × 5 - 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 6 × 9 அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக 54 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அடுத்த வாட்டி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது 1 சைட் பெயிண்டட்னா n-2 கியூப். இது இது 0 சைட் பெயிண்டட்னா இது 1 சைட் பெயிண்டடுக்கு, இது 2 சைட் பெயிண்டட், 3 சைட்னா எப்பயுமே 8. ஓகேவா. ஸோ அடுத்தது போகலாமா. யோசிச்சு லாஜிக்காக போட்டால் கூட போட்டிருந்துருக்கலாம், வரைஞ்சி பார்த்து போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். இதுனா டக்குன்னு ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து ஃபேஸ் 1 டாட்டுக்கு எனக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 டாட்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னது 3 டாட்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5 பாக்ஸ் இருக்குது. KLMNO அரேஞ்ச்டு 1 above the other. பாக்ஸ் M is placed above N. என்னோட பாக்ஸுக்கு மேலே M இருக்குது. O is placed below box K. கேக்கு கீழே O is placed below box K. கேக்கு கீழே O. பாக்ஸ் N is placed above K. கேக்கு மேலே தானே N. அப்போ K இங்கே O இங்கே வந்துடும். பாக்ஸ் L is placed below O. அப்போ L வந்து லாஸ்ட். which among the following is the top most one அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ KLMNO டாப் மோஸ்ட் 1ல் யார் இருக்காங்க, நமக்கு மொத்தமே 5 பாக்ஸ் தான். ஸோ டாப் மோஸ்ட் 1ல் ஏ இருக்காங்க. ஸோ அதாவது M இருக்காங்க, ஆப்ஷன் ஏ. ஓகே.
அடுத்து என்னது P into Q minus S. இன்டூனா என்னது சன்னா, ஸோ P is a son of Q. அடுத்து என்னது மைனஸ்னா ஒய்ஃப், ஸோ Q is the wife of S அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்னது which one of the following is true? S is a wife கிடையாது, S is a father of P, correct. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. ஸோ 194 வந்து B. அடுத்து 195 கேட்டுக்கு 60, ஸோ இங்கே 3 120 அப்படின்னு வச்சுக்கலாமா, ஸோ 60. அடுத்து இங்கே என்னது மேட்டுக்கு என்னது எம்முக்கு 13 120, இது வந்து 13 into 2 26, ஸோ 260. ரேட்டுன்னு வர்றப்போ நமக்கு என்னது ரேட்டுக்கு 18, ஸோ 18 1, ரேட்டுக்கு 18ன்றேன், ஆருக்கு 18 1 20, 18 into 2 36, ஸோ 360. ஆப்ஷன் டி 195D. அடுத்து சிஸ்டம் நியரர், இதுவும் நமக்கு ஆர்எஸ் அகர்வாலில் இருந்த புக்கு தான். இங்கே என்ன நடந்திருக்கு, எஸ் இங்கே எஸ்ஸு, இந்த ஒய் அப்படியே இருக்கும். அதை மாதிரி இங்கே டி, இங்கே எம்மு, இங்கே இ அப்படியே இருக்கும். ஸோ இங்கே அதே தான், என் இங்கே போயிருக்கும், ஏ இங்கே வந்திருக்கும், இ அப்படியே இருக்கும். இங்கே 6 இங்கே 6 இ அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அதை மாதிரி இங்கே வந்து 4 4 ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அங்கே எல்லாம் 6 6 இருந்தது, இங்கே 4 4. ஸோ எஃப் இங்கே சி, ஃபஸ்ட் லெட்டர் சி இருக்க மாதிரி 2 இது இருக்கும். அடுத்து இங்கே என்னது, இங்கே என்னு, இங்கே டி அப்படின்னு வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் டி இருக்குது, இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 196க்கு ஏ. அடுத்து 197 லைட் கிளிண்ட், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா லைட்டோட ஃப்யூச்சர் அது வந்து மின்னுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒளியோட ஃப்யூச்சர்ன்றது கூச்சல் போடுறது, ஸோ அதனால் பிளார். ஸோ 197D. அடுத்து சூஸ் அ கரெக்ட் அனலாகஸ், அனிமியா பிளட் அனார்கி அப்படின்னு. இது நமக்கு ஏம்டிஎனில் போன வருஷம் வச்ச டெஸ்ட்லேயே இது ஒரு கொஷினாக இருந்துச்சு. ஸோ அனிமியா இஸ் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் பிளட்டா. ஸோ அனார்கின்றது எனக்கு என்னது கவர்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 198B. சூஸ் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே போர்ட் இருக்கும், மைசூரில் மட்டும் இருக்காது. வைசாக்கு, கேரளா, மும்பை எல்லாத்துலேயுமே போர்ட் இருக்கும், அங்கே மட்டும் இருக்காது. இப்போ இங்கே என்னது, வி ரைட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் எனக்கு என்னது ஃபஸ்ட் ஹாஃப்னா டோட்டலாக 26, ஸோ 13லேருந்து 12 11 1 அப்படின்னு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அந்த ரிமைனிங் இந்த அசெண்டிங் ஆர்டர். ஸோ ரிமைனிங் என்னது 14 15 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட்டு கேட்குறாங்க. ஸோ ரைட்லேருந்து 15னா இது 13 ஆகிடும், கரெக்டாக? இது 13, அப்புறம் 14 15 அப்படின்னா 15 என்னது பி தான் வந்து 15ஆக இருக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஒரு 2 கொஷின் டவுட்டுன்னு வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் தப்பாக இருந்தது ஒரு 2 கொஷின். ஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் என்ன வருது அப்படின்றத பாருங்கள். ஆனால் 45 ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் தான். ஏன்னா கொஷின் பேப்பர் நம்ம யோசித்த மாதிரி ரொம்ப ட்ராக் பண்ணி லென்த்தியாக எதுவும் கொடுக்கல, ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 45 ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பண்ண முடியாத கொஷின் ஒரு 2 கொஷின், அதாவது அந்த பவர் செட்டு கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கலாம். அப்புறம் வேறு என்ன, அந்த க்யூபுக்கு அவேர்னஸ் இல்லாதவங்க லாஜிக்காக யோசிச்சா அந்த க்யூபும் டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு போட்டுடலாம். இன்னும் ஒரு கொஷின், ஏதோ ஒரு கொஷின் இருந்துச்சு, அது என்ன ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு 2 கொஷின் தான் கொஞ்சம் போட முடியாத மாதிரி இருந்தது, மற்றபடி ஓகே தான். 47 50 ஓகே, வெரி குட். ஸோ நிறைய பேர் நம்ம டெஸ்ட்டு வச்சப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா 40 தான் வருது அப்படின்லாம் பயந்தீங்க. நம்ம லென்த்தியாக வேணும்னே நம்ம டஃப்பாக எடுத்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நமக்கு அனலாகி கிளாஸிஃபிகேஷன் நிறைய இருக்குது இல்லையா, பெர்முடேஷன் காம்பினேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனும் நமக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி 50 கொஷின்ஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக கேட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். கேலண்டர் 3 கொஷின் ஈஸியாக தான் இருந்துச்சு. பார்ப்போம் அடுத்த வாட்டி எப்படி கொஷின் செட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் திரும்பியும் சொல்கிறேன், யாருமே ஹோப்பை விட்டுறாதீங்க. ஹோப்பை விடாமல் படிச்சுட்டே இருங்க. லைஃப்பில் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் சிச்சுவேஷன்ஸ் நாலா பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்றத, அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போது ரிலாக்ஸாக இன்றைக்கி ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இருந்துட்டு அடுத்த ரிவிஷனுக்கு போயிடுங்க. 40 47 ஓகே. ஸோ மற்றவங்களாம் ஸ்கோர் போடுங்க. ஸோ 46 ஓகே. ஸோ 45 ஈஸியாக போடக்கூடியது தான், டென்ஷன் பரபரப்பு எதுவுமே இல்லை. 43 ஓகே. 45 ஓகே. சரி, எல்லோரும் அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பை மேனேஜ் பண்ணுங்கள். நான் எப்பயுமே திரும்ப சொல்கிறேன், ஆப்ஷன் ஏ மட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஆப்ஷன் பிளான் ஏ பிளான் பி எல்லாமே வச்சுக்கோங்க.
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை அப்படின்னதும் டக்குன்னு நம்ம வந்து டவுன் ஆகிடக்கூடாது. சரியா? ஸோ குட்டி பசங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்டதும் வாங்கி கொடுக்கலன்னா மண்ணில் அப்படியே படுத்த இடத்துலையே பொருளுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டக்குன்னு டவுன், நம்ம என்ன பண்ணுவோம், வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னது மூஞ்சி டொயின்னு குட்டியாக போயிடும், டெப்ரெஷனில் இருக்கும், புரோக்கன் அது இதுன்னு இருக்கும். ஸோ இப்போ நடந்தது சின்ன விஷயம்னு நான் சொல்ல வரல, பெரிய விஷயந்தான், ஹர்ட் ஆகக்கூடியதான். பட் எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும்ல, வேறு வழி இருக்கா நம்மக்கிட்ட, வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. ஸோ அதனால் அடுத்து என்னது அப்படின்றது தான் முக்கியம், நம்ம ரெஸ்பான்ஸ் என்னதுன்றது தான் முக்கியம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மண்டேவா, நம்ம தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? தேர்ஸ்டே ஓகே. ஸோ நம்ம வந்து தேர்ஸ்டே வந்து அடுத்த ரீசனிங் டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் அதுக்குள்ளே பிரேக் டவுன்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது நிஜமாவே ஆறுதல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களையும் சமாளித்து எப்படியாவது கையில் காலில் விழுந்து எக்ஸ்ட்ரா 1 month டைம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, எனக்கு ஃபினான்ஷியலாக இல்லை நான் போயே ஆகணுன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? ஓகேப்பா. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்றைக்கி லைவ் வந்தது டிஸ்கஷனுக்காக மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரையும் கொஞ்சம் தேத்தி விடலான்றதுக்காக தான் வந்தேன். ஸோ அதனால் எல்லோரும் தேறிடுங்க சீக்கிரமாக. ஓகேம்மா. தேங்க்யூ. பை.